நாளைக்கு வீட்டில் எனக்கு ரொம்ப கஷ்டம் போல தோன்றது, அது எனக்கு நடத்தி தாரும் என்று சொல்லி எங்கே குறைவு இருக்கிறதோ அந்த இடத்துல அப்போட கேள்வி பெற்றுக் கொள்ளலாமே தவிர ஒருவருக்கு கூடாது. அல்லேலூயா, வைசலாம். ஆமென். ஒருவருக்கு காரியம் வானத்தின் பூமியை படைத்தது உங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கற்க வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையால் சிலர் அதிலே பிரவேசிப்பது என்னும் வரப்போக காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவள் கீழ்ப்படியாமலே அதில் பிரவேசிக்காமல் போனபடியினாலும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை மோசேயுடைய காலத்துல சுவிசேஷத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியான பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்தில் உள்ள ஒரு பலத்த மக்கள், சுமார் 6 லட்சம் மக்கள். அல்லேலூயா. அவருடைய மனைவிகள் இவங்க எல்லாம் சுவிசேஷம் ஒவ்வொரு அடையாளங்கள் காணும்போது மோசே சுவிசேஷத்தில் இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதை நிறைவேற்றி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொன்னார், செங்கடலை பிளக்க சொல்லி இருக்கிறார். இந்த செங்கடலை பிளந்து உங்களை நடத்தி இருக்கிறார். மறுபூமியில உங்களை போஷிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த மறுபூமியில போஷித்ததான் 4ஆம் கசப்பை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவ இனி என்ன செய்யணும்? நீங்கள் என்ன கட்டிங்க அழைத்தீங்க. அவ இனி மோசே மலையில ஏறிமா இவங்களுக்கு கற்பனை எப்படி நடக்க வேண்டும் என்ற கற்பனை கொடுக்க வேண்டும். அங்கதான் இடதான். அல்லேலூயா. ஆமென். ஆகாரம் இல்ல கற்பனை, உணவில்லை கற்பனை, தண்ணி இல்லாத கற்பனை, ஒண்ணுமில்லை பாலைவனத்துல கற்பனை மாத்திரம் மோசைக்கு பெருசு. ஆமென். அல்லேலூயா. கற்பனை மாத்திரம் ஆர்வருக்கு பெருசு. அப்ப இவங்க திங்க் பண்ணல, வெறும் வனாந்தரத்துல வந்து ஒன்றுமே எடுத்துக்கொண்டு வரவில்லை. இவர்களை அந்த இடத்திലേക്ക് அந்த போஷித்து நடத்தி கொண்டு வாரான்னு சொன்னா இனி போற இடத்துல எப்படி போஷிப்பார்கள் திங்கிங்க. அல்லேலூயா. புரியுதா? அதனால 40 நாட்கள் ரட்சிப்படைய வேண்டிய யூதர்கள் 40 வருஷம் அழைத்தார். அதை போல குடும்பங்கள் இந்த வருஷத்துல உன்னை ஆசீர்வதிக்க முடியும், இந்த வருஷத்துல உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புவார், இந்த வருஷத்துல உன்னை ஆசீர்வதித்து பெருகப்பட வேண்டும் என்று விரும்பினால் உன் வீடு அதுக்குள்ள ஆசீர்வாதமா இல்லை. இல்லையா? தேவன் உயர்த்தத்தக்க, தேவன் சமூக கிருபைகளை தரத்தக்கதாக உங்க வீட்டுல இல்லை ஒன்னி ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒன்னி பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை நீங்களா இருக்கலாம். யாரும் ஒருவருனால நிறைவான ஆசீர்வாதம் தர முடியல. நிறைவான ஆசீர்வாதம் என்பது இயேசு தருகின்ற வித்தைகளை அனுபவித்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடங்களுக்கெல்லாம் விசாரம் வளர்த்தோம், வாழ்வு பெண்பிள்ளைகளுக்கெல்லாம் விசாரம் வளர்த்தோம். காரியம் தேவன் உன்னை நொறுக்க சித்தமானால் நொறுக்கி தீர்ந்த என்பது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது இணைப்பாக கொண்டு போய் விடும். அந்த ஆசீர்வாதம் மரண வரைக்கும் கொண்டு போய் விடும். அந்த ஆசீர்வாதம் நிரந்தரம் கொண்டு விட்டு அந்த ஆசீர்வாதம் முன்னிலிருந்து ஒரு சந்ததியை தொடரும். அல்லேலூயா. சந்ததியிலிருந்து சந்ததியின் காரியம் நீங்கள் கற்பனையிலே சரியாக இருக்கிறதுனாலே. அல்லேலூயா. பேசலாம். இன்னும் புதிய ஏற்பாடா இருக்கிறதுனால கற்பனையிலே யாரோ ஒரு வீட்டுல வராமல் இருந்தாலும், யாரோ 2 பேர் ஒரு வீட்டுல அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், நீங்கள் பரிசுத்தமாக ஏற்றுக்கொண்டால் ஒரு நிமித்தம் ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பேசலாம். ஆனபடி வரப்போற இளைப்பாறுதல் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிக்காமல் போன காரணம் வேறு ஒன்றுமல்ல, அவர்கள் அற்புதங்களை காணும்போது சிரிப்பார்கள், அடையாளங்களை காணும்போது சந்தோஷப்பட்டார்கள். கஷ்டம் வரும்போது புறமுறுத்து தன் முகத்தை காட்டுவதனாலே ஆண்டவர் கோபத்திலே ஆணை போட்டார். சபைக்கு வருகிறது நீங்கதான், தள்ளி தள்ளி தான் கொண்டு வருவார், வெள்ளாளர் தள்ளி தள்ளி கொண்டு வருவார். எல்லாரும் சந்தோஷமா வருகிறது அல்ல, எல்லாரும் என் வார்த்தையை கேட்டு ஆவியை நிரம்ப வேண்டும் என்று வருகிறது அல்ல, எல்லாருடைய வார்த்தையினால் என்னை விடுதலை அனுபவித்து நான் சந்தோஷமா திரும்பி போன அல்ல. சிலர் தள்ளி கொண்டு வருகிறதாக பெண்ணாவை கொண்டு வரும்போது அம்மாவார் தள்ளன மக்களை ஆண் பிள்ளைகளை அம்மாவார் தள்ளி தள்ளிதான் பண்றோம். பிள்ளைதான் அப்படிதான். ஏன்னா அவங்க ஒன்றும் புரியல, அவங்க ஒன்றும் புரியல.
இளைப்பாங்களை பற்றி தெரியல, வரப்போற காரியங்களை பற்றி தெரியல, ஒண்ணுமே தெரியாம வந்துருப்பாங்க. அப்ப எப்ப தெரியும்? அட்லீஸ்ட் சோத்திர வரி கூட செலுத்த மாட்டாங்க, நன்றி வரி செலுத்த மாட்டாங்க, ஒண்ணுமே செலுத்த மாட்டாங்க. வந்து ஒரு விக்கிரத்தை உண்டாக்கி வச்சது போல அவங்க இருந்து அப்படி போயிட்டு அதனால பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கப்பட்டது பற்றி வெட்கப்படக்கூடாத காரியம், அவர்கள் ஆண்டவரை செய்ய அறியாமல் இடறி போனார்கள். நீ முகமுகமாய் பரிசுத்த ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் இயேசு விலைக்காக வரப்போறார். நீ அதை அனுபவிக்கத்தக்க பாத்திரமாய் மாற ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. அது 1 நீங்க வீட்டிலே படிங்க. 1-12 வசனங்களை படிக்கும்போது அதோட மீனிங் எழுதப்பட்டிருக்கு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீரானால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு முன்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாள் பின்பு ஒரு நாள் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்புள்ள நாள். அந்த நாள் தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் தோற்று போனார்கள். அவர்கள் தேவனுடைய ஆவியை குறித்து அறியாமல் தோற்று போனார்கள். ஆனால் இனி ஒரு நாளை, ஒரு ரட்சிப்பின் நாளை இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அந்த ரட்சிப்பின் நாள் தான் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல்ல ஆராதிக்கிற சில குடும்பங்கள், கர்த்தரை அறிந்து ஞானஸ்நானம் எடுத்த குடும்பங்கள், அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை போதும், மற்ற நாட்களில் வர மாட்டாங்க. மடி ஆராதிப்பது இப்போ ஒரு விசேஷமான கூட்டமா என்ன நடக்குமா அப்படின்னு வர மாட்டாங்க. அப்போ கீழ்ப்படியாம இருந்த ஒரு சண்டை மாத்திரம் வந்து கடமைக்கு ஒரு ஆராதனை பண்ண அவங்களுக்கு பரலோகத்தை குறித்துள்ள திட்டங்கள் இல்லை. மனைவி ஒரு புருஷன் வரணும், புருஷனோட மனைவி வரணும். ஹல்லேலூயா. உலகம் பார்க்கும் போது வெள்ளை எண்ணெயை தெரிந்து விட்டு ஒரு கவனமான ஆராதனை. இது எதை குறிக்கிறது சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனைக்கு வந்ததெல்லாம் உண்மைதான். பழைய பாடல மோசேயுடைய பிரமாணம் வாசிக்கப்பட்டு வந்ததெல்லாம் உண்மைதான். ஒரு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இருதயத்தோடு அன்பு கூறல்ல. எதிர பாவம் தீரும்னு சொன்னா, எதிர அக்கிரமம் தீரும்னு சொன்னா, எதிர ஒரு குற்றம் மன்னிக்கப்படும் சொன்னா, ஒரு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறதுனால மாற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? கடன் இருக்கிறதுனால ஊழியர்களுக்கு நேசிக்க முடியல, பல பிரச்சனை இருக்கிறதுனால ஊழியர்களுக்கு நேசிக்க முடியல, நோய் இருக்கிறதுனால நேசிக்கிறோம். நோயை தீர்த்து நாங்க நேசிப்போம், கடனை தீர்த்து நாங்க நேசிப்போம், பிரச்சனையை மாற்றி தரது நேசிப்போம், துன்பங்களை மாற்றி தரது நேசிப்போம், பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பின்பு நேசிப்போம். இதான் நேசம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதான் நேசம். ஹல்லேலூயா. எது வந்தாலும், எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும் கர்த்தரை முதல்ல நேசிப்பேன் சொல்லி நீ ஒழுங்கு கொண்ட ஆராதனை கடந்து போவாயானால் கர்த்தர் ஒரு நாள் உன்னை மகிமைப்படுத்ததே நல்லவராக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுது. ஆனபடி முழு பொறுப்புகளை விட்டுவிட்ட தேவ சபை ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும் போது உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இந்த வார்த்தை வேண்டுமா? இந்த சுவிசேஷங்கள் வேண்டுமா? இப்படி நான் பேசுவது வேண்டுமா என்று சொல்லி உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். நாங்கள் பேசுறது நாங்கள் அல்ல. இரவெல்லாம் தூங்காமல் விழித்து வந்து ஜெபித்து 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 அவரது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இந்த நாளில் பிள்ளைகளை திருப்திப்படுத்த வேண்டும், என்னுடைய இஷ்டத்தை பேசக்கூடாது, என்னுடைய சந்தோஷம் இருக்கக்கூடாது, உங்க விருப்பத்தை மாத்திரம் சபையில் பேச வேண்டும் என்று கேட்டுத்தான் பேசுறது. அப்ப நீங்க இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் எதை சொல்லுகிறதோ அதை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்து மெல்ல மெல்ல வரும்போது ஒரு 6 மாசம் போராட்டம் இருக்கும், 1 வருஷம் போராட்டம் இருக்கும். நீ அதை ஜெயிப்பதற்கு முறுமுறுப்பு இல்லாமல் பயத்து வெளி வந்தாலும் தாங்குவேன், நெச்சு வெளி வந்தாலும் தாங்குவேன், கடன் வந்தாலும் தாங்குவேன், துன்பம் வந்தாலும் தாங்குவேன், நெருக்கடி வந்தாலும் தாங்குவேன், என்னை சோதனை வந்தால் உண்மை நான் மறக்க மாட்டேன் சொல்லி நீ இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்ததை போல மறவாதபடி அவரை அக்க வைத்து நேசிப்பாயானால் உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். நீ இடரப்படுவதை கர்த்தர் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்?
நேசிக்க வேண்டும். நேசிக்கிறது சொன்ன என்ன? ஒரு வாக்கினால சொல்றது அல்ல. நேசிக்கிறது அதிகாலை எழுந்திருந்து அவரை கொடுக்க வேண்டும், அவரை அன்பு செலுத்த வேண்டும், அவரின் கடமையை செய்ய வேண்டும். அந்த இளைப்பாறுதல் அடையும் வர அவர் வந்து உன்னிடத்தில் பிரசன்னமாகி போதும் என்று சொல்லுவர நீ விடாதபடி யாக்கோபை போல பிடித்து நீ ஜெபிக்க தொடங்குவாயால் அந்த பிரசன்னம் உன்னை கைவிடாமல் காத்துக் கொள்ளும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஒரு சோகம் தீர்க்கிற இடம் அல்ல, இது வருத்தத்தை தீர்க்கிற இடம் அல்ல, இது கவனிக்கிற இடம். நீங்கள் சோகமாய் வந்து ஆண்டவரை பகுதிக்கிறீங்க, சோகமா அவரை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, அப்ப நம்ம பகுதிக்கிறோம். சுவிசேஷ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் அதில் நடந்து உள்ளாய் பாருங்க, அந்த சுவிசேஷம் உங்களுக்கு எவ்வளவு பிரிவு செய்யும் என்று பார்ப்போம். அது உன்னை கைவிடாதவரை காத்துக் கொள்ளும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. அல்லேலூயா. அப்ப யோசுவாவுக்கு தெரியும் கானான் தேசத்துல இளைப்பாறுதல் கொண்டு விட்டது தெரியும். ஆனா நிரந்தரமான இளைப்பாறுதல் இங்கே என்று சொல்லவில்லை. சிலருக்கு கானான் தேசத்தின் வாழ்க்கை ஒரு வீடு இருக்கும், ஒரு கார் இருக்கும், பூமி கொஞ்சம் இருக்கும், அண்ணனோட அப்பம் இருக்கும், அண்ணனோட தண்ணீர் இருக்கும், நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கும். இதை சிலர் சொல்லுவாங்க, நான் இளைப்பாறுதேன். ஆமென். சொல்லுங்களாமே. அல்லேலூயா. நான் இங்கே பூமியிலே நிலைத்திருக்கிற பசு பாலகத்தோ இளைப்பாறுதேன். இது ஒரு நிரந்தரமான இளைப்பாறுதல் அல்ல. அப்படின்னா யோசுவா சொல்லியிருப்பார், கானானுக்குள்ள வந்து நீங்க இளைப்பாறுதல் ஆட்சி முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கவனிச்சுங்க பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப ஏன் இளைப்பாறுதல் என்று சொல்லல? யோசுவா தீர்க்கதரிசி. யோசுவா கானான் தேசத்தை சில இடங்களை அளந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தது உண்மை. யோர்தானுக்கு அப்புறத்திலே கொடுத்தது உண்மை. கொடுத்திருந்தால் பூரணமாக்கப்படவில்லை. அல்லேலூயா. மீதியுள்ள மலை நாட்டை தேவனோடு இருக்கிறார், அதை வெட்டி திருத்தி இருக்கிற கானானியர்களை விரட்டி நீங்க பிடிச்சு கொள்ள வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நான் உங்களுக்கு புத்தி சொல்லி தந்தேன், நெருக்கத்தில் கொண்டு வந்தேன், பல பல பிரச்சனைகளை கொண்டு வந்தேன், கானானிய சபைக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க போராடி என்ன செய்யணும்? கானானிய பிசாசு வைத்திருக்கிற சகல யுகங்களை குறித்து நீ ஆசீர்வாதத்தை அடைய போராட வேண்டும். ஆமென். அப்ப ஆஸ்தி யாருக்கு இருக்கு? கானானியர்களுக்கு இருக்கு. கானானியர்கள் யார்? சம்பூர்ணமா ஜீவித்துக் கொண்டிருக்கிற விக்கிர ஆராதனைக்காரர்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த விக்கிர ஆராதனைக்காரர்களுக்கு இந்த சொத்தை உங்களுக்கு தரதாங்கத்தை பார்க்கலாம். ஆனா நீங்கள் அதுக்கு மாத்திரவராய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். கருத்தை தட்டி தேவனுடைய புரிதல் நன்றி செலுத்தணுமா? அப்ப பிதாக்கள் என்ன செய்யணும்? பிதாக்கள் என்ன செய்யணும்? மக்களை இந்த மேல கொண்டு உனக்கு இளைப்பாறுதல் இல்லை, ஒரு சைக்கிள்னால உனக்கு இளைப்பாறுதல் இல்லை, ஒரு மோட்டார் பைக்கினால உனக்கு இளைப்பாறுதல் இல்லை, கார் வந்தால இளைப்பாறுதல் இல்லை, உனக்கு 100 கோடி சொத்து இருந்தாலும் இளைப்பாறுதல் இல்லை, உனக்கு சகல சம்பூர்ண ஆரோக்கியம் இருந்தாலும் இளைப்பாறுதல் இல்லை. இல்லையா? இந்த இளைப்பாறுதல் காரணம் எப்ப இது மாறி போகிறது தெரியல. நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில புருஷன் பயங்கர இளைப்பாறுதல் இருந்தாங்க, பயங்கர இளைப்பாறுதல் புருஷன் மேல. சில காலங்களின் போது அந்த இளைப்பாறுதல் சுக்குதுக்கா போயிடும். சில மனைவியை நம்பி இளைப்பாறி கொண்டிருப்பாங்க, சில காலமாகும் போது அது ஒன்றுமில்லாமல் உடைந்து நொறுங்கி போகும். சில வருங்கால பிள்ளைகளை குறித்து இளைப்பாறுதலா இருப்பாங்க, பையன் படிச்சு பெரிய ஆளான உடனே எல்லாம் நடக்க போகணும்னு சொல்லி கடைசி அதுவும் சுறுசுறுக்காக ஒரு இளைப்பாறுதல் கர்த்தரை அண்டி இருந்த யோசுவா காலேப் இப்படி உள்ளவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருப்பது போல கர்த்தரை மாத்திர நம்பியீர்கள் வாங்க. கர்த்தருடைய எந்த இடத்துல வெட்கப்படுத்தாதவர்கள் ஏற்ற நேரத்தில் இளைப்பாறுதலை தந்தவர்களை வழிநடத்த என் ஆண்டவர் போதுமானவர்களுக்கு கர்த்தர் சொல்லுதா? என் பிள்ளை வேற யாரையும் நம்பல, பெற்றோரை நம்பல, தகப்பனை நம்பல, சகோதரரை நம்பல, என்ன நம்பினபடியினால்
யாபேஸ் என்னை நம்பினது போல என் பிள்ளைகள் என்னை நம்பி என் பின்னே நடந்தபடியினால், உத்தமமாய் ஆராதித்ததினாலே, உத்தமமாய் ஜெபித்ததினாலே, உத்தமமாய் கர்த்தருக்கு நின்றபடியினாலே, அது கடைசி வரை ஒரு இறைவு மாதிரி கர்த்தர் தரவல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் கர்த்தர் வந்த உடனே சொல்லுவோம், புருஷனை பிரிஞ்ச உடனே இறைவு பார்க்கணும். கடன் வந்த உடனே சொல்லுவாங்க இறைவு பார்க்கணும். எதுக்கு கடன் வந்து சொல்ல மாட்டாங்க, எதுக்கு புருஷனை புரிதல் அறிய மாட்டாங்க. இந்த கர்த்தர் எப்படி ஒன்று உருவாக்குறது? நீ எப்ப அழுவ, நீ எப்ப கலந்துவ, உன்னுடைய நிறைவான சந்தோஷம் உன்னை விட்டு போகக்கூடாது. கலந்து வேதனைப்படுறது. அப்படி 5 மாசம் அழதான் ஆண்டவராக செய்வார். தன் கரத்தை கொண்டு உன் மேல வைத்து நாம் உன் பின்ன இருக்கிறேன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்காக கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், மழை வந்தாலும், வெயில் வந்தாலும், சேதம் வந்தாலும், அஸ்தம் இருந்தாலும், இல்லாவிட்டாலும், மனைவி இருந்தாலும், இல்லாவிட்டாலும், நிம்மதி இருந்தாலும், இல்லாவிட்டாலும், வரப்போற நித்திய ஒரு இளைப்பாறுதல் அடைவதற்காக நாம் ஆராதிக்கிறோம். எதனை புரியுதுங்க? இளைப்பாறுதல். இங்கே பாடுபடுறது உண்மைதான், இங்கே கஷ்டப்படுறது உண்மைதான். எனக்கு நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் வைக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல நானும் இளைப்பாவை சந்தோஷமாய் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வாழும் காலம் வரை கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை ஜெபிப்பேன், கர்த்தருக்காக நிற்பேன், கர்த்தருக்காக ஓடுவேன், கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன், கர்த்தருக்காகவே என் வாழ்க்கையை ஒப்பு வைத்து அந்த நாளில் நான் பிடித்து நிற்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த 40 வருஷத்துல எவ்வளவு பேர் பின்னிட்டு போயிட்டாங்க? எத்தனை லட்சம் மக்கள் பின்னிட்டு போயிட்டாங்க? வேதம் சொல்லுவது அவங்க சாபம் வனாந்தரத்தில் விழுந்தது, ரட்சிப்புண்டா போச்சு. இது எதை குறித்து தெரியுமா? நம்ம ஆண்டவர் அறியாத வெறும் ஜடமா பிணமதி நல்ல போட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிந்து மக்கள் அதன்படி நீங்கள் நடக்காவிட்டால் ஆண்டவர் சொல்வார், இது மாம்சம் என்ற ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு ஆசை இல்லை, தள்ளிட்டு அறுபதுக்கு சபைதான் இருப்பீங்க. அப்படி அல்ல, கேட்கிற வசனத்தை கேட்டு இங்கே சில பேர் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போனான் சரி, ஏது இல்லாமல் போனான் சரி, அந்த இளைஞர் காத்திருக்க சொல்லி நீ காத்து ஆண்டவர் என்ன சொல்லி துன்பம் வந்தா எது வந்தாலும் ஆண்டவருடைய கடந்து வா, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக. ஹல்லேலூயா, பேசலாம். புரியுதா? அந்த வசனம் படிச்சுட்டு நான் சரியா விளக்கி முடிச்சுட்டு முடியும். படி 10வது வசனம். ஏனெனில் அவனுடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. எவ்வளவு புஸ்தகம் ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு வசனம் வரப்போவதற்கு நடந்ததை குறித்து எழுதி வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வசனம். இதுல அபிஷேகமே விசேஷமா. ஆமென். கொஞ்சம் சில தியானிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா இதை சரியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய சதைகள், நரம்புகள், கழிவுகள் எல்லாம் வெள்ளி இருக்கிற கிளம்புகளை நீக்கிறதுல சுத்திகரிக்க கர்த்தர் வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல இந்த பூமியை உண்டாக்கி உங்களுக்கு தேவையான ஆகாரங்களை உண்டு பண்ணி மிருக ஜீவன்களையும் கடலில் நடக்கின்ற மச்சங்களையும் பச்சைக்கறிகளையும் ஆகார வகைகளை உண்டாக்கி உங்கள் சரீரத்துக்கு ஏதுவாய் போதும் என் பிள்ளைகளை மண்ணில் உண்டாக்குவேன், நான் ஜீவனை கொடுப்பேன், இந்த ஆகாரத்தை புசித்து என் பிள்ளைகள் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே, கிபிக்கு முன்னே நீங்கள் இங்கே உள்ள ஆகாரத்தை மாத்திரம் சாப்பிட்டு திருப்தியானீங்க. சாபன வீட்டில் ஆனபடி அந்த
ஆகாரம் சாப்பிட்டா செத்து போயிட்டோம். ஆண்டு கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்யலாம்? புதிய மன்னாவாகிய ஆகாரத்தை தரும்படி அவரே உங்களுக்காக இடையாயமானார். புரியல? ஆமென். தன்னை சரீரத்தை உங்களுக்கு தந்து, தன் ரத்தத்தை உங்களுக்கு தந்து, புதிய வெளிப்பாடு ஞான பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதற்காய் தன் ஜீவனை கொடுத்தார். இப்ப நீங்கள் எந்த ஆகாரம் உணர்றீங்க? புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது எந்த ஆகாரம் உணர்றீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவின் ஜீவனை ஒவ்வொரு வாரம் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய மன்னாவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சரீரத்தை நீங்கள் அன்பு கொண்டு நேசிக்கும் போது அந்த சரீரம் உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சரீரத்தில் விடுதலை தரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நமக்கு புரிகிறது இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர் திறந்த பிறகு நமக்கு புரிகிறது இந்த ராஜ்யத்துல இந்த உணவுனால பலன் கிடையாது. இந்த இயற்கையில் இருக்கின்ற உணவுனாலோ, பணத்தினாலோ, சட்டத்தினாலோ, பொன்னினாலோ, வெள்ளினாலோ, படிப்பினாலோ எதிரையும் பலன் கிடையாது. சொல்லுங்க. ஆமென். எதிரையும் பலன் கிடையாது. ஹல்லேலூயா. இது எல்லாம் நம் தற்காலிகமாய் வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கின்ற ஒரு ஆகாரம். ஐயான போஜனம் பரலோகத்தில் இருந்து மன்னா அதை யார் புசிக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரம் உயிரடைந்து தப்பிக்க முடியும். அவர்கள் எப்போதுமே ஆண்டவரை பின்பற்றுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மன்னா சரியா உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மன்னாவில் இருக்கிற தேவன் என்னை இளைப்பாத தரப்போறார். வரப்போற இளைப்பாதல இந்த மன்னாவில் இருக்கின்ற தேவனே தரப்போறார். ஆமென். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து பூமியை உண்டாக்கி மன்னா வைத்தது உண்மைதான். இரண்டாவதாக உங்களுடைய சரீரங்கள் மீண்டும் ஜீவனடைய, உங்க ஆத்மா ஜீவனடைய ஒரு மன்னாவை தந்தா, அப்ப அவர் தன்னுடைய கிரியைகளை, ரட்சிப்பின் கிரியைகளை செய்து முடித்து, மரித்தோராய் இருந்த நம்மை புதுப்பித்து ரட்சிப்பின் கிரியைகளை செய்து முடித்த பின்பு இனி நீங்கள் அந்த கிரியைகளை செய்து என் பலத்தை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார். கண்ணபாத்தர் கேடியர் வந்து உனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். அப்ப என்ன கிரியை செய்யணும்? இயேசு என்ன கிரியை செய்தார்? உங்களை மீட்டெடுப்பதற்கு, உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களை பரலோகம் சேர்ப்பதற்கு அவர் பலத்த சுவிசேஷத்தின் கிரியைகளை செய்து முடித்தார். அந்த கிரியைகள் மன்னாவுக்கு புசித்தது உண்மைதான். இப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன செய்கிறது? நித்திய ஜீவனுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்து, உனக்கு தெரியுமா? இந்த வாரம் அந்த ஜீவன் எனக்குள்ள பலப்படுகிறது. இந்த வாரம் என் ஜீவன் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த வாரம் பரலோகத்துக்குள்ள தன்மை எனக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த வாரம் ஒழுங்குமுறையுள்ள ஆராதனை கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புரியும் போது உனக்கு உள்ள ஜீவன் வேறே தொடங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப சபை சும்மா போக முடியாது, சபை கூடுதலாக போக முடியாது. இது ஒரு வந்து எவரே புத்தகம் 9ல பார்க்கும்போது சடங்கு, காணிக்கைகளும் சபை கூடுதலும் தசவாதங்கள் எல்லாம் உங்க மனசாட்சி பூரணப்படுத்த கூடாதவைகள் மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்துக்கு போது மகா பரிசுத்த ஸ்தலத்துல போறதுக்கு ஒரு டீச்சிங் பிளேஸ். ஆமென். ஹல்லேலூயா. சட்டப்படியான போறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட சுபாவத்தை பார்த்து நித்திய ஜீவனுக்கு வகையா இருக்கு. என்ன புருஷனால பிரச்சனை, பிள்ளைகளால சிஎஸ்சியால பிரச்சனை, சால்வேஷன்ல பிரச்சனை, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமென். என்ன உங்களுக்கு பிரச்சனை? இயேசு சொல்ற எல்லாம் பெருசா, இயேசு சொல்ற பெருசாக இருக்கு. பெருசாக இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன சத்தியம் கேட்கறது? உயிர் இல்லையா சத்தியத்துல? நாம பேசுற சத்தியத்துல உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் தான் நமக்கு மலர்ந்து. ஹல்லேலூயா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவர் இயேசு தன்னுடைய
என் கிரியைகளை செய்து முடித்தால் உங்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை கெட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு ஆமென். அவர் 3 ஆண்டுகளாக கிறிஸ்துவட்ட பாடுகள் எப்படி, கிறிஸ்துவட்ட வேதனைகள் எப்படி, கிறிஸ்து எதெல்லாம் அனுபவித்திருக்கிறார், கிறிஸ்துவின் துக்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் தியானிக்கும் நேரம் பவுலுக்கிட்ட வாங்க அது தெரியும். அல்லேலூயா, ஆமென். பேசலாம். அப்போ பவுல் தேவன் செய்த கிரியைகளை முடிப்பதற்காய் மிகுந்த உபத்திரப்பட்டார். பழைய பாடல தேவன் கிரியை எது என்று சொல்லி தானியேல் மிகுந்த உபத்திரப்பட்டாங்க. நல்லா கொஞ்சம் தானியேல் புத்தகத்தை தெரியும். அவனை பார்த்து கடைசி காலத்தில் சொல்லுகிறான், போதும் உன் சொந்த வீடு எழுதுகிறது இப்போ இளைப்பாறை கொண்டு சொல்லியிருந்தார். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் வரும்போது சொல்லுவார், நீ உழைத்தது போதும், ஓடுனது போதும், வேலை செய்தது போதும், எனக்காக நின்றது போதும், நீ தைரியமாக இளைப்பாறு, நான் உனக்காக ராஜ்யத்தை உண்டாக்கி வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசலாம். அவர் சபை அதில் இளைப்பாறுதல் போதும் நீங்கள் ஆயத்தமானால் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டது உண்மைதான். அவர்களுக்கு தன்னுடைய ஊழியத்தை கொடுத்தது உண்மைதான். எல்லாத்தையும் அவருடைய கரத்திலே விட்டு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் ஆண்டவர் சொன்னது, நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்து என்னோடு வாங்க என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அவர்கள் செய்த கிரியை தான் அடையாளங்களாகவும் அதிசயமாக அற்புதங்களாகவும் மரித்தவரை உயிர்ப்பிக்கிறதாகவும் அந்த கிரியை வெளியரங்கமாக இருக்கிறது. இப்ப நாம் அந்த கிரிக்கு உட்பட்டால் பெரிய மாற்றத்தை கர்த்தர் சபையிலே வாழ்க்கையிலே கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பெரிய மாற்றத்தையும் பெரிய அற்புதத்தையும் பெரிய அடையாளங்களையும் கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஒரு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு வயசு வருகிறது. அந்த ஓய்வெடுக்க வேண்டிய வயசுல கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்காக நின்றாய், பாடுபட்டாய், ஊழியம் செய்தாய், கர்மம் செய்தாய், தானதர்மம் செய்து எத்தனை பேரை போஷித்திருக்காய், நீ செய்ய வேண்டிய கிரிகளை முடிஞ்சிருச்சு, போய் ஓய்ந்திரு. இல்லாம சும்மா கொஞ்சம் சபைக்கு போய் அது போய் படுத்த, நான் ஆண்டவனே நான் சபைக்கு வந்தேன், நான் கஷ்டம் எடுக்க மாட்டேன், கர்த்தரை பார்த்துக்க மாட்டாரு. உன்னுடைய ஆத்துமாவில் ஒரு அடையாளம் இல்லை, ஒரு ஆத்துமாவில் ஒரு புரிவும் இல்லை, ஒரு ஆத்துமாவில் ஒரு துக்கமும் கிடையாது. சபைக்கு வந்த கட்டி உங்களை வேதனைப்படுத்துவதற்கு இல்லை, இதுதான் உண்மை. பேசலாம், பேசலாம், பேசலாம். யாரையும் துக்கப்படுத்துவதற்கு இல்லை. அவங்க கிரிகளை எப்படி செய்து முடிக்கலாம் என்று சொல்லி நீங்க பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வசனங்களை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆதிக்கம் சொன்ன இந்த கிரிகள் என்பது ரொம்ப அடி, உதர, நெருக்கம், கண்ணீர், தூக்கம் இல்லாம அதெல்லாம் அந்த கிரி. பசி, தாகம், பட்டினி, கப்பல் சேதங்கள், அநேகருடைய பிரச்சனை, பாம்பு கடிக்கிறது, இதெல்லாம் அந்த கிரியா. அல்லேலூயா. இல்ல சொல்லுங்க, அந்த கிரிய கள்ள ஊழியர்களாக இன்றைக்கு ஜனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்தது. இதான் உண்மையான பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வருங்கால நல்ல ஆகாரத்தை செய்து வைப்பது பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது தேவ சபை தப்பித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா, புரியுதா? ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கோம். ஆனபடிதான் சபைக்கு நான் சொல்லுறேன், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க. 1 வசனத்தை படித்து முடிக்க போறோம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரிகளை மனுஷன் கண்டுபிடியார். அல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதா? அல்லேலூயா. இது கல்யாண வீட்டுல, கல்யாண சீட்டுல போட்டு வச்சிருக்கோம். அதுல காலத்துல கல்யாணம் சொல்லி
வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சாவுகளை நீக்குவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பல காலங்களை வருஷமாய் உனக்காகவும் எனக்காகவும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகல அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். உலகத்தை அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே உங்களுடைய யோசனைனா உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் தேவன் ஆதியில் முதல் இன்னும் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். ஆதி முதல் இந்த நாள் வரை தேவன் இந்த உலகத்தில் என்ன கிரியை செய்தார்னு சொல்லி யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. கண்டுபிடிக்க முடியாதா? ஆமென். ஆனா இந்த பைபிள் தீர்க்கதரிசன பைபிள் மூலம் சிலருக்கு மாத்திரம் தெரியும் இந்த தீர்க்கதரிசனப்படி நடந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 24 படி இவ்வளவு நடந்து விட்டது, வெளிப்பாடு புத்தகத்தின்படி இவ்வளவு நடந்திருக்கிறது என்பது சிலருக்கு மாத்திரம் தான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. பேசலாம் பேசலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்ம அறியல. உலகத்தை உண்டாக்கியது உண்மைதான். இனி பூமியில ஒரு பெரிய உலகத்தை, ஏதேன் தோட்டம் என்ற ஒரு உலகத்தை மீண்டும் உண்டாக்க போறார். அந்த கிரியை எப்படி செய்ய போறா, எப்படி முடிக்க போறா, அது யாருக்கு கொடுக்க போறா, எப்படி கொடுக்க போறான்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அந்த கிரியை குறித்து ஆமென். தோன்றதும் இல்லை. அவர் நமக்கு தெரிகிறது. அவர் வந்த உடனே அந்த கிரியைகளை செய்து முடித்து நாம் அதை அடைக்கலப்பட போவோம் என்ற சந்தோஷத்தோட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை மாற்ற நீங்க விடக்கூடாது. அதை மாற்ற விடக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஏதேன் தோட்டத்தில் மீண்டும் போய் அடையும் நான் வாழ வேண்டும் சொல்லி இணைப்பாக அடைவேன் சொல்லி இருக்கிறதே பிள்ளைகள் மெய்யான இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே அந்த தேசத்தை அடைவதை நான் விட மாட்டேன் சொல்லி கருத்தை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆவியானவரை சொல்லி ஹalleluya 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 ஷேவாலா ஹalleluya ஆமென். அப்ப ஆதியாகமம் புத்தகம் 2:15 படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளை வைத்து அவர்களுக்கு ஒரு குறையில்லாதபடி நடத்தி கொண்டிருந்தார். ஆமென். அந்த தோட்டம் இன்னைக்கு சுடவழி பட்டயம் வைத்து அந்த தோட்டம் உங்களுக்கு எனக்கு கண்படாமல் போய்விட்டது. ஆமென். பேசலாம். அந்த தோட்டத்தை கண்படாமல் எங்க இருக்கிறது, என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. அல்லேலூயா. மீண்டும் அந்த தோட்டத்தை உருவாக்க ஆண்டவர் வரப்போறார். அல்லேலூயா. பேசலாம். முன்னிருந்த நிலைமைக்கே ஆண்டவர் கொண்டு வர போறார். அப்போ அந்த தோட்டத்தில் தன் பிள்ளைகளை ஒரு நாள் அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து உலா வைத்து அவர்களோடு ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணி கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நீ மீண்டும் ஏதேன் கொண்டு போவதற்கு அந்த கிரியைகளை செய்து முடிக்க ஆவியானவர் சொல்லுங்க. பட்டணி நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் செய் பல பிரச்சனை வரும் வாழ்க்கையை அதை ஏற்றுங்கள். ஆமென். நீங்க தூங்கல வந்தது எல்லாரும் தூங்குற கையில கொடுங்க. அடுத்த தட்டி கையில கொடுங்க. எல்லாரும் சேகர் கொடுங்க. நீங்கள் கொடுக்கலே வெள்ளக்காரன் வந்தோட அதான் நைஸ் ஏதாவது நீங்க சர்ச்சை கொடுத்தீங்க கொஞ்சம் எல்லாம் கவனிச்சுக்கேன். அல்லேலூயா. பேசலாம். அது உங்களுக்கு கொஞ்ச காலம் ஆராதித்து தேவனுக்கு இந்த கிரியைகளை செய்யும் போது உங்களுக்கு தெரியும் எனக்கு ஏதேன் தோட்டத்தில் வாழ்க்கை கிடைச்சது ஆசை. அல்லேலூயா. புரியுதா? ஆமென். அது உனக்கு எப்போது உன் இருதயத்தில் தோன்றுகிறதோ அன்று முதல் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்ய நீயும் வாழணுமா? இல்லைன்னு சொன்னா ஒரு கிளாஸ் இட்லி கோஸ் அடிச்சுட்டு 2 கெட்ட வார்த்தை பேசி பைக்கில் கறக்க போகணும் முடியாதுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கச்சாம போட்டு 2 வீடியோ வச்சுட்டு ரோட்டு தெருவில் இருந்துட்டு 4 கெட்ட வார்த்தையை பேசிவிட்டு ஆஹா போகணும்னு சொன்னா போகணும் முடியாது. வேறு நரகம் 2 பேர் உண்டு. ஒன்று மெல்லிய சத்தம் கேட்கிறது ஏதேன் தோட்டம், இன்னொன்று மரணவாசல். நடிக்க கூடாது கர்த்தர் சொல்லி. அல்லேலூயா. கரகட்டை நடி சொல்லுவோம். ஆமென். ஆமென். தொடட்டும். ஆமென். நிரப்பட்டும்.
செய்கிறவங்க, செய்து முடிக்கிறவங்க ஏதேன் தோட்டத்துல உங்களை அழைத்து கொண்டு வந்து பராமரிக்க போறா. அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையை நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையை நிறுத்துவார். ஒரு அப்போ தேவன் செய்த கிரியைகளை நீங்கள் செய்ய தொடங்கும் போது மாம்சம் சாகப்படும். தேவன் செய்த கிரியைகளை நீங்கள் செய்ய தொடங்கும் போது உங்க சொந்த பிளட் சாகப்படும். உங்க கள்ள சிந்தனைகள், கெட்ட சுபாவங்கள், கெட்ட புத்திகள், அறியாமைகள், பாவங்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் செய்து சாகும். அல்லேலூயா. பேசலாம். சாகமா சாகாதா? சாகும். இந்த கிரியைகள் சாக 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 நீ தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை பின்பற்றி கொண்டே இருப்பாய். தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை பின்பற்ற கர்த்தர் உன்னை அந்த செழிப்பான தேசத்தில் வைக்க கர்த்தர் வல்லவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடி உன்னுடைய முடிவு உனக்கு தெரியாது, வரப்போற இளைப்பாக தெரியாது, நாம் எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நம்ம நிர்வாணமா இருக்கும். அல்லேலூயா. ஒண்ணு தெரியாத ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஏதோ செய்வோம், ஒண்ணு தெரியாத நிர்வாணியா இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் உண்மை. அப்படி ஒண்ணும் தெரியாத நிர்வாணி இருந்தாலும் தேவனுக்கு என்ற கிரியை செய்வர்களுக்கு தெரியும், நான் நிர்வாணி அல்ல, எனக்கு ஒரு ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல போறதுக்கு கழிஞ்ச வாரம் நான் அதான் பாடம் எடுத்தேன், இந்த வாரம் தான் பாடம் எடுத்தேன். யாருக்கு ஆசை இருக்குது? சகோதரிமார வாங்க, கொஞ்சம் ஜபத்துல வாங்க. அப்ப எப்படி கிரியை வெளிப்படும்? அப்ப எப்படி உங்க கிரியை, அந்த கிரியை வெளிப்படும்? தேவன் எவ்வளவு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தன் பிள்ளைகளை தன் மந்தையில கொண்டு வர வேண்டும், வேலைக்காரர்களை கொண்டு வரணும். ஏதேன் தோட்டத்தில் தன் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து உங்களோட வாழ்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அங்கே உனக்கு மிகுந்த சமாதானம் இளைப்பாறுதல் உண்டு. ஆனபடி சபை அந்த இளைப்பாறுதலை தேடி வர ஆவியானவர் சொல்லுகிறார். சில பேர் புருஷன் இளைப்பாறுதல் தந்துட்டு கொண்டிருக்கிறார், நிலைக்காதது ஆஸ்தினால சில பேரை நிலைநிற்கலாம், ஃபார்ம் பணத்தினால நிலைநிற்கலாம், அரசியல் பணத்தினால நிலைநிற்கலாம், கண்ணம் சொல்லி அது சொல்லி நிலைநிற்கலாம். இது நிலைநிற்கிற ராஜ்யம் அல்ல. ஆமென். ஆமென். நிறைய ஏமாந்து போகிறோம்.
புரியுதா? ஆனபடி நீங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர்கிட்ட இருங்க, கண்ணீர் விட்டு கொண்டே இருங்க, கலங்கி கொண்டே இருங்க. இயேசு கிறிஸ்து வரும் வரை ஒரு ஊழியம் நடக்கட்டும். கர்த்தர் செய்த பிரியம் நடத்துகிறார். ஆமென். அவர் பட்ட பாடுகள்ல பசிக்கிறது, பசி ஏற்றுக்கொள்ளுது. அவர் பட்ட நெருக்கத்துல நான் சாந்தடி வாங்க, 4 பேர் கெட்ட வார்த்தை பேச நான் ஏற்றுக்கொள்ளும். யாராவது தூஷணமா பேச ஏற்றுக்கொள்ளல. என் குடும்பம் எத்தனை விழுந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளல. எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள. எல்லா கலக்கத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய கிரியைகளை செய்து முடித்தால் அதிசயத்தை காண்பிக்கிற கர்த்தர் சொல்றார். நான் இவ்வளவு நெருக்கப்பட்டால், இவ்வளவு பாடுபட்டால் அதை பிடித்துக் கொண்டே நல்ல இலக்கை நோக்கி ஆசையோடு தொடருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆசையோடு தொடருகிறேன். வேலை ஓய்ந்திருக்க கூடாது, ஓய்ந்திருக்க கூடாது, ரெஸ்ட் இருக்க கூடாது. நீ ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்காக கிடைக்கிற நேரத்தை அவன் செய்த கிரியைகளை செய்து முடித்தால் ஒரு இணைப்பாக உண்டு. அதை யாரும் நீக்க முடியாது. பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்றார். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 57 வசனம் 2 வசனத்தை படிங்க. 57 ஏசாயா 57 நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுவார்கள். அல்லேலூயா, ஆமென். 2 விதமான இளைப்பாறுதல். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுவார்கள். அல்லேலூயா. யார் நேர்மையாய் நடந்தவர்கள்? கர்த்தருக்காக 20 ஆண்டு பாடுபட்டியா? 15 ஆண்டு கர்த்தருக்காக பாடுபட்டியா? ஒரு குடும்பத்தை நல்லா நடத்தினியா? குடும்பத்தை நல்லா கவனித்தியா? பாவம் இல்லாதவர்களின் குடும்பத்தை பாதுகாத்து நல்ல வாழ்க்கை வாழ்த்தியா? நீ நீதிமான். அல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன செய்றீங்களா மக்களே? இனி நான் ஆமென் பார்க்க போறேன். அல்லேலூயா, ஆமென். கம்பு ஊழியர்கள் தானம் நான் கர்த்தருக்காக வேலை செய்து முடிச்சேன். அல்லேலூயா, ஆமென். குடும்பத்தை நல்லா நடத்தினேன், உங்களை நல்லா நடத்தினேன், உங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுத்திருக்கேன், என்னால் முடிந்தது ஓடி முடித்திருக்கேன் சொல்லி நீங்கள் இளைப்பாற போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில 1 மாசமோ 2 மாசமோ இளைப்பாறுதல். லைட் ஆகாரம், லைட் தண்ணி, லைட் ஜூஸ், சிம்பிளான ஆகாரத்தோடு ஒரு கணக்கு. எதிரே புரியுதுங்க? அல்லேலூயா. இந்த இளைப்பாற நாட்களில் நீ செய்த கிரியைப்படி ஆண்டவராகிய இயேசு கிரியைகளை நீங்க செய்ததுனால அந்த இளைப்பாறுதல் நேரடி கர்த்தர் உங்களுக்கு டைரக்டா பேசுறார். பண்ண தள்ளிட்டு வரணும், சபைக்கு தெரியாது. நீ அந்த 40 நாளோ 20 நாளோ தேவனோடு தொடர்ந்து கொண்டிருக்க ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. பின்னாலே மறந்து முன்னாலே நோக்கி ஆசையாய் தொடர்ந்து கொண்டு. அல்லேலூயா. அந்த உறவு பூரணமாகும், அந்த ரிலேஷன்ஷிப் பூரணமாகும், அந்த அவருடைய அறிவினால் நிரப்பப்படுவார். அப்படி பூரணமாகும் போது ஒரு நொடிப்படுதல ஒரு ஆத்துமா எடுத்துக்கொள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புது சிருஷ்டியாய் நீ மாற போற. ஆமென். வானத்துக்குரிய மேனியை போல, சந்திரனுக்குள்ள மேனியை போல, ஆமென். ஒரு மேனி ஒரு ஆத்துமாவை கர்த்தர் வைக்க போற. அதுக்கான ஆராதனை, அதுக்கான ஞானங்கள், அதுக்கான வெளிப்பாடுகள் அதை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான தேவ சபை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. அப்ப இந்த எலெக்ஷன் என்ன போறீங்க? கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத பிள்ளைகளா இருக்கா? கொஞ்சம் கூட புரியாம இருக்கா? நம்மை இழந்து நம்முடைய குடும்பத்தை இழந்து போகக்கூடாது. எப்போது சொல்ல வேண்டும், எந்த துன்பம் வந்தால் நான் ஆசையை தொடருவேன். அல்லேலூயா. நான் ஆசையை தொடருவேன், அதுக்கே நான் பிடிப்பேன் சொல்லி பாடுபடுவாங்க. கர்த்தர் அதை உனக்கு தருவார். இல்லைன்னு சொன்னா நேர்மையான விசுவாசி, நேர்மையான விசுவாசி அதெல்லாம் கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டாங்க. சில என்ன ஏமாத்தலாம், புரியுதா? என்ன ஏமாத்தலாம், நான் தூண்டு நீங்க சிரிச்சார் ஏமாத்தா. பேசலாம். ஆமென். அவன் ஜீவன் பிராணன் போல கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிறிய மனுஷன்
மனுஷன் கிரியைகளை முடித்து காத்திருக்கிறான். இயேசு பிறப்பார் என்றும், இயேசுவின் சரீரத்தில் வாங்குவேன் என்றும், இயேசுவின் சரீரத்தில் வாங்கி நான் வாழ்த்துவேன் என்று சொல்லி வெளிப்பாடு கிடைச்சது. அவனுக்குடைய பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரது எதுக்கு வேற ஒன்றும் அல்ல, அந்த வெளிப்பாடு இருக்கிறது. புரியுதா? ஆமென். அப்போ சீமோன் சொல்லுகிறான், அந்த ரட்சணியத்தை கண்டது நான் இப்ப சமாதானத்தோடு இணைப்பார போறேன். அல்லேலூயா. பேசலாம். அதே போலதான் நீ தேவனுடைய கிரியைகளை செய்யும் போது, தேவனுடைய கேட்ட கிரியைகளை செய்யும் போது எல்லா சகோதரம் ஆண்டவருக்குள்ள அறிந்து நீ சொல்வாய். அந்த ரட்சணியத்தை பூரணமாக அறிந்திருக்க என்று சொல்லத்தக்க ஒரு பலத்த கிரியை உனக்குள்ள உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. பேசலாம். அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 28:20 வசனம் படிச்சு முடிச்சிருக்கோம். படி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் முடிவெல்லாம் சகல நாட்கள் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு போதித்ததை, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன செய்யணும்? தன்னுடைய சுவிசேஷம் மூலம் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. பேசலாம். அப்ப மரணம் கடைசியில் நான் என்ன செய்யறேன்? உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இப்ப நம்மளோட கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருல்ல? ஆமென். அப்ப அந்த கூட இருக்கிறார் என்று சொல்லி சிலருக்கு மாத்திரம் செய்ய தெரிகிறது. நீங்கள் அவருடைய கிரியைகளை செய்து கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சபதம்